பாருங்க நம்ம குழந்தையா? ஆமா உங்களை மாதிரியே இருக்குது ரெண்டு பேரும். ஏமா சொல்றீங்க? என்னடா அப்பா நான் என்ன பார்த்து ஓடுறாரு. டேய் என்ன அப்பான்னு சொல்லாதடா பாவி. அப்பா முத்தம் குடு. அப்பான்னு சொல்லாதடா முத்தம் கேக்குறீரே. ஏண்டி இந்த மூஞ்சி மதியான முத்தத்தை கேக்குற இந்த மூஞ்சி நான் எங்கடி கொடுப்பேன்? ஏய் அப்பங்கிட்ட போய் சோதகம். அப்பா என்னடா அப்பா முத்தம் தர மாட்டார்ல. நீ வேற அப்பா மாத்திர. வேற அப்பா இன்னும் வேற அப்பா. அம்மா பிரதிகர அப்பா மாத்திர. ஏய் அவ தாய் மாமன்டா. அட பாவி. அவர் யார் தெரியுமாடா? அம்மா சாமான பார்த்து முதல்ல லோடு ஏத்துறவர் அவதாடா பாவி. ஐயே கல்யாணத்துக்கு சொன்னவன் சாமா சொன்னது. அம்மா என்னடா அப்பா முத்தம் தர மாட்டார்ல. நான் வேற மாத்திக்கு வரேன். ஏய் நீ என்ன ஒண்ணா மாத்திக்கோ. தயவு செய்து என்ன அப்பான்னு கூடாதா. மாமா துட்டு குடு. என்னது மாமா துட்டு கூடா? மாமா துட்டு. ஏய் ஏண்டி என்ன சொல்றான் இவன்? இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ட்ரைனிங் எடுக்கற காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல ஊற. சரி நான் வேற இவனா கேக்கட்டும். இவனா பரிசீலிங்கறாங்க. ஏன் குழந்தை பார்த்து சிரிக்கிறீங்க? குழந்தை பட்டு குஞ்சு, செல்ல குஞ்சு, தவற குஞ்சு, முளக்கா குஞ்சு. அம்மா இது ஏன் குஞ்சு? என்னங்க? இல்ல ஆட்ட யார விட்டா? ஆமா. பத்து பாரியாதே. அம்மா நாடா எனக்கு தம்பி பாபா வேணும். சரி போ. நான் தம்பி பேரக்காக வந்துட்டான். அட பாவி நீ எப்ப போறதியா? அப்பயே அம்மா பை எடுத்துட்டு அம்மா கிட்ட பை இல்லடா. அம்மா இந்த பை வச்சுக்க. நான் அந்த பை சொல்றேன் நீ அந்த பை சொல்லு. என்னங்க? நாடா உள்ள நாய் வந்துக்குது. நான் இல்ல அது நம்ம கம்பெனி ஓனர் காட்டு பண்ணி இருக்கு. போ. என்னங்க? நான் நாட்ட யார? சொம்மானுக்கு தான் பாரு திருனுக்கு பண்ணு. ஏய் ஏண்டி அது பயிர சேட்டைக்கு என்ன ஏண்டி திருடன் சொல்ற? கோயினி பண்ற தப்புக்கு மொத்தத்துக்கு காரணம் அப்பன் காரணம் தான். என்ன பார்த்தா திருட மாதிரி ஆகுது. இந்த மறுபடியும் வந்து போட்டு. அம்மா நாடா உள்ள பண்ணி பத்துக்குது. இந்த ஓனர். பேமெண்ட் நான் வந்தே போயிரு. ஹாய் வந்தவை நான் டோரா இது தந்து முறத்துக்க. ஒரு வாட்டி வெளிய வந்துறேன் உள்ள போக முடியாது போடா. என்னமா இது வந்தவை போயிரட்டு எங்க புடிச்சு வைத்றான்? அடி பாவி அவன் இந்த வயசு சொன்னான்டி. தப்பா நினைச்சீங்க? பின்னாடி மறுபடியும் வந்து. அம்மா நாடா அப்பா முத்தம் தரறே இல்ல கேளு. ஏய் தர முடியாது என்ன பண்ணுவ? நான் பீலி பண்ணிடுறேன். பீலி பண்றியா? வேணுக்குள்ள வா உன்னை அவனை காலி பண்ற நீங்க. அம்மா வா போலாம். போடா வர தங்கம். வரியா? கண்டிப்பா வந்துறியா? ஏய் போ வர. ஏய் தேவடியா உள்ள வாடியா. அம்மா பத்தி ஓடி அட்டு போய் போமாது. என்னங்க? செலவுடி. ஆமா. அதெல்லாம் விடு. நாட்டை யால வேணும் மணிமுடி சொல்ல வேண்டாம். ஆமாங்க. சரி அதற்கு முன்பாக பத்திரத்தோடு வர சொன்னியே. கையில பத்திரத்தை கண எங்கடி பத்திரம்? பத்திரத்தினை உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறேன். கொண்டு வந்துட்டியா? இதோ வாடி. அடி பாவி. ஒரு நாட்டுக்காக கத்தியை கடவுளுக்கு வாராம என்னை கத்தியால் குத்தி விட கடுபாவி. அதே நாட்டுக்காக கட்டின பொண்டாட்டின்னு கூட பார்க்காம என்ன அட்டுன்னு கூட்டி வச்ச டாபர்டா நீ. ஏய் நான் உன்னை கூட்டி வச்சனா? பாவி இதுக்கு தாண்டி அப்பவே சொல்லிருக்காங்க. என்ன பெண் புத்தி பின் புத்தி என்று சொன்னார்கள். ஆம்பளை புத்தி ஆர புத்தி. எப்பொழுது நாம் இருவரும் சந்தோஷமா இருப்பேன் நினைப்பே தவிர உன்னை நான் ஒருபோது தப்பாக நினைக்கவில்லையே. ஆனால் ஒரு நாட்டுக்காக ஆசைப்பட்டு கட்டிய கணவன் என்று பாராமல் கத்தியால் குத்திவிட்ட படுபாவி. ஆனால் நீ கத்தியால் குத்திவிட்டாய். இனியும் நான் திருந்தவில்லை. ஏன்னா நாட்டு மக்கள் என்னை மன்னிக்க மாட்டார்கள். அதனால ஒரே ஒரு வார்த்தை சொல்லி உள்ளே செல்கிறேன். நாட்டு மக்களே, நல்லவர்களே, என்னை போன்ற வளம் படைத்தவர்களே, அடுத்தவர் சொத்துக்கோ அடுத்தவர் பொருளுக்கோ யாரும் ஆசை வைக்காதீர்கள். அப்படி தாங்கள் ஆசை வைத்தால் ஆண்டவன் நமக்கு சரியான தண்டனை கொடுத்து விடுவான். கெடுவான் கெடு நினைப்பான் என்பதற்காக ஒரு நாட்டையே அழித்தவன் நான். ஆண்டவன் எனக்கு சரியான தண்டனை கொடுத்து விட்டான். நம்ம செய்யற தப்புக்கெல்லாம் இந்த ஆண்டவன் தான் தண்டனை கொடுப்பான். அது அவனால முடியாது. அவனுடைய ரூபத்தில் ஏதாவது ஒரு வடிவத்தில் நமக்கு தண்டனை கிடைப்பது நிச்சயம். அதனால இந்த தவறை யாரும் செய்யாதீங்க. எனக்கு பாத்தீங்களா, நான் செய்த தவறுக்கு என் மனைவி ரூபத்தில் எனக்கு தண்டனை. அதனால யாரும் தப்பு பண்ணாதீங்க. இதெல்லாம் நாடகம், இங்கேயே மறந்துடுங்க. வீட்டில் போய் சந்தோஷமா இருங்க. நான் உங்களை விட்டு போறேன்னு சொல்லிவிட்டு யாரும் ஒரே ஒரு சொட்டு கண்ணீர் விடாதீங்க. ஐயோ ரொம்ப நல்லவன் நீ. செத்துட்டு நாய்வாங்களா? போ, நான் செத்தா ஒன்னா ஆய்வாங்க எல்லாரும். ஏய் ஐயா கூத்து முடிச்சு வீட்டு போறியா? நீ செத்துட்டு ஆய்வாங்க. எப்போது ஒரு நாட்டுக்காக கட்டிய கணவனுக்கு பாராமல் கத்தியால் நீ குத்தி விட்டாயோ, உனக்கும் ஒரு நாள் இதே நிலைமை வரும்.
உனக்காக நான் காத்திருப்பேன். காத்து கொண்டிருங்கள். அங்க போட்டு வைக்கிறேன். இன்னைக்கு என்ன ஒரு மதுராந்தன் கிட்ட போனோம். மருவத்தூர் போனோம். டக்குன்னு வந்து சேருங்க. கத்தி வச்சுனா ஆடி இருக்காதீங்க. இவன் இல்லைன்னா நான் ஊர்வலத்துல ஆம்பளையா இல்ல போறா. இன்னைக்கு ஆசைப்பட்டு என்ன இன்னொரு நாட்டுக்கு மன்னவருக்கு கூட்டி வச்சவன் நாளைக்கு வேற யாரும் மேலனா வந்தாங்கன்னா அவங்க மேல ஆசைப்பட்டு அந்த நாட்டுக்கு ஆசைப்பட்டு அவங்க கிட்ட கூட்டி வைக்க மாட்டான்றது நான் நிச்சயம். அதனால நம்ம நாடா அப்பா சேர்த்துட்டாரா? குளி போறவா போல குளிக்கலாம். அப்பன் செத்ததுக்கா குளிக்கிறதுக்கு போற? ஆமா, அப்பா சேர்த்துட்டாரு. நீ அப்ப சாவுவா? பெத்த அம்மா போய் சாவ சொல்றான் போய். இருந்தாலும் இதன் பிறகு என்னை வெல்வதற்கு யார் இருப்பது? நான் அடி மனதில் நாடி பாரடி அவதான் குடும்பத்தை கெடுத்தாரு. அவரை பார்த்து பாட்டை கேக்குது. நல்ல பொம்பளை காட்டணும் புருஷன் அடிக்கலாமா? நல்ல பொம்பளை புருஷன் விட்டு பாக்கலாமா? பாக்கலாமா? நான் பார்த்தேன். என்ன தேடி வந்தது இவன். அவனை போட்டு போல. ஏன் பீத்தோட சொல்ல சொல்றியா? ஒன்லி பீஸா ஒன்லி. அடியில தலையில் மைத்தாலவே மன்னவனை மேற்கொண்டு ஒரு 10 நிமிஷம் உட்காரு பாருங்க. அடிச்சுட்டு போறான்னு போட எது வச்சு வச்சுக்கிறேன். நான் அடிக்கூடாதா? சரி அடி வாங்கடியே. ஏன் சும்மா தானே இருக்கிற? ரெடி பண்ணி வந்துக்கிறேன் பாரு. அரி ஆம்பளை மாதிரி அடி. அதுக்கு வாய்ப்பு இல்லை. அம்மா செடியோட சப்போர்ட் பண்ணி ஆம்பளை சார் அடிப்பா. ஆம்பளை மாதிரி அடிக்கணுமா? இப்ப பாரு நான் அடிக்கிறேன் நீ ஆயிர. புரியுதா? அரி ஆம்பளை மாதிரி அடிறா. செடி ஆம்பளை தாண்டி நானே. பேண்ட் சொக்க போடுறது தெரியும். பேண்ட் சொக்க போடுறோம்னா நான் ஆம்பளையே ஏத்துக்குது. அடி வேற யார் தான் ஆம்பளை அடிக்கிறவங்க பொத்துக்குது. இப்ப அடிக்கிறேன் பாரு. அரி ஆம்பளை மாதிரி அடிறா. ஏய் உனக்கே சந்தேகம் வந்துச்சு. இப்ப நீ கட்டி அவளை அடிக்கல. உன் பேண்ட் சொக்க கைட்டு பாவட கைட்டு மாட்டிய குருமா வச்சு ஊட்டு காண குருமா வச்சு அடி. இட்லி இருக்குதப்பா. இட்லி இருக்குது வா. என்னமோ குருமா வைக்கிறேன் சாம்பார் வைக்கிறேன். ஹேய் டேய்டா. ஹேய் யாரா நிக்கிறியா? நீ அடிக்கிற பேர் வாட்டமா நிக்கறாடா. அடி மொத்த ஏறி போதுக்க வாட்ட நிக்கறா பாரு. அடி கோய் முட்டை விட்டுக்குது. எடுத்து வச்சுட்டு வந்துரு போ. கோய் முட்டை விட்டுக்குதா? டேய் 5 மணிக்கு அடி கோய் முட்டை விடுங்க. நீ அட்றா உன் வேலையை நீ பாரு. என் வேலையை நான் பார்க்க போறேன். நல்லா அட்றா. நல்லா அட்றா. ஜாடி சரியா? நாளை பின்ன ஜீவா கம்பெனி வந்துச்சு காரணில. அந்த ஜீவா கம்பெனி பப்புனாஸ்கார் வில்லிவாஸ்கார் சூத்துகிருஷ்ணன் பண்ற பேரு அந்த மாதிரி சூத்துகிருஷ்ணனா
போ பாதி போ நீ பயம் நல்லா ஆடுறா என்னடா பாருங்க அவனே இதோட நாடகம் முடிந்து விட்டது. You do not damage the suit, okay? சாப்பிடுறியா No! எது இல்லைனாலும் கூத்தாடலாம், கூத்து இல்லைனா கூத்தாட முடியாது. நீ அடிக்கும் போது அந்த வார்த்தை நாங்க சொல்லலையே. வேணாம் வேணாம், பாவம் தம்மு துண்டு இருக்கு. No 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 no. எங்கடி அடிக்கப்படுதியா ஹோன் இருக்குறே. என்னடா வார்த்தை சொன்னா? எப்பா அடி சூத்து கீழமா. கீழ் வச்சு. டேய் டேய் நின்னு வாங்கடியா. நல்லாச்சு. ஏய் இவன் எனக்கு ஒரு சந்தேகம். ராத்திரி அவ்வளவு அடி அடிக்கிற, ஒரு அடி இடி மாதிரி வலிக்குது. நாங்க அச்சா உனக்கு ஆண்டி வலிக்க மாட்டேன். நீங்க அடிக்க போறீங்கன்னு சொல்லிட்டு தான் காலைல பேம்பர்ஸ் போட்டு வந்து பேம்பஸா? சாவிய பேம்பஸ் போட்டு வந்துருக்கியா? யார் வாங்க திட்டு அம்மா தொடர்ந்து 98 இன்னுங்குது வேற. இன்னும் எத்தனை வச்சுக்கிற பேக்ல? இன்னும் இருக்குது. ஏய் இதுக்கப்புறம் இந்த உலகத்துல உயிரோடு இருக்க கூடாது. சாவடி செவுடியா அடி பாவியே. ஏய் இன்னும் அடிச்சிட்டு இருக்குமா? சாவடி எவடி அவ இன்னும் அடிச்சு குடுத்துறவா? கூத்தா இல்ல வேற எதனா வாய்து. வந்துச்சுடா. நரீஷா இதுலயும் கோணையா தான் குத்துறேன் குத்திக்கிறான் பாருமா. ஏன் குத்திக்கிறான்? நான் குத்துறேன் ஆள் பாதி குத்திட்டான். நீ உனக்கு குத்த தெரியல, நானே குத்திக்கிறேன் பாரு. இது ஒரிஜினல் ஆகுது. குத்தி போட்டுருவீங்களா நீங்க? நான் இப்படி மேல வச்சுக்கிறேன். சரி ஒன்ஸ் மோர். எல்லாரும் இந்த பாவினை மன்னித்துக் கொள்ளுங்கள். இந்த பாவி நான் அடுத்தவருடைய சொத்துக்கும் சுகத்திற்கும் ஆசைப்பட்டு விட்டேன். அடுத்தவருடைய செல்வத்திற்கும் சுகத்திற்கும் ஆசைப்படாதீங்க. எல்லாரும் சிரிப்பு என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு செல்வத்திற்கு மட்டும் ஆசைப்படுங்கள். வரக்கு என்ற நோய் கூட எதிர்த்து போயிடுமா. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். அதனால் சிரித்துக் கொண்டே இருங்கள். வாழ்க்கையில் எல்லா வித சுகத்தையும் அனுபவிங்க. அம்மனுடைய அருள் பெற்ற நன்முறையிலே வளர வேண்டும். நாட்டக்காரு இதுக்கப்புறம் பொம்பளைங்களாம் நாடகத்துக்கு கூப்பிடாது, குண்டு வச்சு சாவச்சு. அன்று என்னத்தை சொல்லிட்டு வந்தேன்? இன்றைய கஷ்டங்கள் அனைத்தும் தீருகிறதோ அன்றுதான் உன் முகத்தில் முழிப்பேன் அம்மா தாயே என்று சொல்லிவிட்டேன். இப்பொழுதே மாரியம்மனை வணங்க வேண்டும். அம்மா தாயே வா பழங்குமா மண்டபத்தில்
பாரு. அப்போ தாளையங்கள் அபிராமவல்லியை அங்கமெல்லாம் பூத்தாலை மாதுளை புனிரத்தாலை மனமிறங்கி காத்தாலை அங்கையர் பாசாங்குசவும் கரும்புமில்லை சேர்த்தாலை கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே ஏவி கருமாரியம்மனை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே செல்லாத்தா